திமுக தூண்டிவிட்ட டூல் கிட் தான் ஜோசப் விஜய். திமுக வேற, தாவேக வேற அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி, ஆனா அவங்களை கைது செய்யல, நடவடிக்கை எடுக்கல. யார் தான் 40 பேர்? அந்த மரணத்துக்கு நீதி என்ன? இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு? வெக்கமா இல்லையா? சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். 40 பேர் மறுபடியும் அவங்க கூட்டத்துக்கு வர்றாங்களா? நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. தாவேகாவுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை. நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கலைஞர் டிவி உடைச்சு போட்டு இப்ப என்னங்கன்னா ரிமோட்டை உடைச்சுட்டாங்க. அந்த ரிமோட்டை யார் தூக்கிட்டு போனா? ஜோசப் விஜய் தூக்கிட்டு போயிட்டாரா? தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி இருக்கிறோம். தாவேகாவுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி, தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை. 40 பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி, ஆனா அவங்களை கைது செய்யல, நடவடிக்கை எடுக்கல. யார் தான் 40 பேர்? அந்த மரணத்துக்கு நீதி என்ன? இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு?